அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய நிறுவனர் ஹெக்டேவார் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு படம் இந்த படம். நீங்கள் நிறைய படங்களை பார்த்துருக்கலாம். அப்துல் கலாம் அவர்கள் இந்து கடவுள்களை வணங்குவது போல, கோயில்களுக்கு செல்வது போல எத்தனையோ படங்களை நாம் பார்த்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். அதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் அந்த மாதிரி ஒரு கொள்கை உடையவர். அது அவர்களுடைய உரிமை. அதற்காக அவர் அல்லாவிடம், இறைவனிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அதை பற்றி நாம் பேச ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை நாம் இப்பொழுது எடுத்து போட காரணம் சமீபத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் தான். ஹெக்டேவார் என்பவர் எந்த அளவுக்கு இந்துக்களை, முஸ்லீம்களை கருவறுக்கும் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும்தான். இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். சமீபத்தில் நடந்து முடிந்த சிற்கு ஒழிப்பு மாநாடு மாபெரும் வெற்றி அடைந்தது. சிற்கு ஒழிப்பு மாநாடு என்பது இந்துக்களுக்கு எதிரானது என்று ஒரு சில இந்துத்துவ சக்திகள் சொல்லி அதனை தடை செய்ய முயன்றாலும் அதையெல்லாம் மீறி இறைவன் உதவியால் மிகவும் லட்சக்கணக்கான மக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். இந்து மக்கள் கூட அதிலே கலந்து கொண்டு, இந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க முஸ்லீம் மக்கள் மத்தியிலே சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு மாநாடு தான் என்று சொல்லி ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் ஸ்டேட்டஸ் போட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சில நடுநிலை வேஷ போடுகின்ற நாளேடுகள் இதனை எதிர்த்து மிகப்பெரிய கட்டுரை எழுதின. சிற்கு ஒழிப்பு மாநாடு மூலம் தௌஹீத் ஜமாத் தூய்மைவாத இஸ்லாத்தினை கொண்டு வர விரும்புகிறது. தூய்மைவாத இஸ்லாம் இங்கே தேவையில்லை. இன்னும் கூட சொல்லப்போனால் மரண தண்டனை என்ற ஷரியத் சட்டத்தை கூட அது இஸ்லாம் என்று நேரடியாக பெயர் சொல்லாமல் வஹாபிசம் ஆபத்தானது, பயங்கரமானது என்று சொல்லி நீண்ட நீண்ட கட்டுரைகளை அது எழுதியது. அந்த கட்டுரை என்னதான் நீளமாக இருந்தாலும் அந்த முடிவிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், சுற்றி வளைத்து சொல்லி இந்திய முஸ்லீம்கள் பாரதிய முஸ்லீம்களாக இருக்க வேண்டும், பாரதிய இஸ்லாத்தினை பின்பற்ற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு உதாரணமாக அப்துல் கலாம் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த கட்டுரைக்கு தௌஹீத் ஜமாத் வரிக்கு வரி பதில் கொடுத்து அன்று மாலையே அவர்களுக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் அந்த கேடுகெட்டவர்கள் அதனை பிரசுரிக்கவே இல்லை. என்றாலும் கூட தினமணியும் இந்துவும் எத்தனை லட்சம் மக்களை சென்றடைந்ததோ அதைவிட பல மடங்கு இணையதளம் மூலம் இந்த கட்டுரை வாசகர்களை சென்றடைந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் உட்பட எல்லோரும் இந்த பத்திரிகைகளின் கேடுகட்டத்தனத்தினை கண்டித்தார்கள். ஆனால் நம்முடைய மார்க்க வியாபாரிகள், மார்க்கத்தை விற்று பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் எழுதினார்கள். என்னவென்று சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம், சரியான ஒரு கட்டுரையினை வெளியிட்டீர்கள் என்று சொன்னார்கள். எனவே தான் நான் இப்பொழுது அப்துல் கலாம் படத்தினை நாம் இங்கே வெளியிடுகிறோம். உங்களுக்கு வேண்டியது அவர்கள் பாணியிலே சொல்லப்போனால் தூய்மைவாத இஸ்லாம், அதாவது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய இஸ்லாம் தான் இன்றைக்கு நம்மை தூக்கி பிடித்திருக்கிறது. முஸ்லீம்களின் மனிதாபிமானம், இரத்த தான சேவை. ஒரு காலத்திலே இரத்த தானம் என்பது ஹராம் என்றுதான் நம்முடைய மார்க்க வியாபாரிகள் தீர்ப்பளித்திருந்தார்கள். இன்றைக்கு இரத்த தானத்திலே பிற மத மக்களுக்கு கூட நாம் இரத்தம் கொடுத்து முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதுபோல எத்தனையோ நல்ல பணிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இதுவரை அந்த மார்க்க வியாபாரிகளை நம்பி பின்பற்றி வந்தவர்கள் கூட இப்பொழுது வெகுண்டு எழுந்து, எங்களுக்கு தேவை பாரதிய இஸ்லாம் அல்ல, எங்களுக்கு தேவை தூய்மையான இஸ்லாம் தான், உண்மையான இஸ்லாம் தான் என்று சொல்வதால் அந்த ஏடுகள் இப்பொழுது வாளை சுருட்டி கொண்டிருக்கின்றன. எனவே முஸ்லீம்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் மறுமலர்ச்சி உண்டாவதற்கு, மார்க்க விஷயத்திலே ஒரு தெளிவான ஒரு நிலை உண்டாவதற்கு உதவிய அந்த ஏடுகளின் கட்டுரைகளை நாம் பாராட்டித்தான் தீர வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.